வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் பழகுவோமேயாயின் வேதனை என்பதே நம் வாழ்வில் இருக்காது. அன்பாக இருந்தாலும் ஆறுதலாக இருந்தாலும் உரிய நபருக்கு வழங்கப்படாத பட்சத்தில் அவை குப்பைக்கு நிகராகவே மதிக்கப்படும். எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஏதுவாக இருக்குமா என்று சிந்தித்து செயல்படுவோமேயாயின் சிந்தனைகள் அனைத்தும் சிற்பியின் சிற்பம் போல் சிறந்து விளங்கும். நம்முடைய தேவைக்கு வேண்டிய ஒன்று வேண்டிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்றால் வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாகவே பாவித்து அவர்களோடு விரோதம் பாராட்ட சித்தமாகின்றது நம் உள்ளம். நம்மை எவரும் பார்க்கவில்லையே என்று அநேக தவறுகளை இழைக்கின்றார்கள். ஆனால் அந்த அநேகர்களின் அநேக செயல்களை பார்க்க அந்த அநேகருக்கும் அநேகராகிய ஆண்டவன் இருக்கின்றான் அல்லவா? இதை அறியாது அநேக தவறுகளை செய்கின்ற அந்த அநேகர்களின் அழிவும் அதிலிருந்தே ஆரம்பமாகின்றது. உன்னுடைய திறன் மீது மற்றவர்களுக்கு வேண்டும் என்றால் சந்தேகம் வரலாம். ஆனால் உன் திறன் மற்றும் முயற்சியின் மீது உனக்கே சந்தேகம் வரக்கூடாது. ஏனென்றால் உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையினை இழக்கும் போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியடைந்து விட்டாய் என்பதை நீயே ஒப்புக்கொண்டதற்கு சமமாகின்றது. எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலை உருவானாலும் எதிர்த்து போராடி நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். தாம் அனைவரையும் ஆட்கொண்டவனும் நானே, அதே சமயம் ஆட்டி வைப்பவனும் நானே. அதை மறந்து ஆணவத்தாலும் அகங்காரத்தாலும் ஆடுபவர்களை அழிக்க வருபவனும் நானே. உன் வாழ்க்கையில் நீ நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்று உனக்கு புரியும். உண்மையில் அந்த பாதை கடினமான பாதையாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு மன நிம்மதியானது இருக்கும். நேர்மை என்ற கடினமான பாதையில் நீ செல்ல துணியும் போது உன்னை வழிநடத்த உன்னோடு நானும் வருவேன். நம்முடைய நினைவுகளானது எப்பொழுதும் வித்தியாசமான கோணத்தினை கொண்டவைகளாகும். சில வேளைகளில் அழுத நேரங்களை நினைத்து சிரிக்க வைக்கும். அதே சமயம் இன்னும் சில நேரங்களில் சிரித்த நேரங்களை நினைத்து அழவும் வைக்கும். எனவே தர்மத்தின் பாதையில் நீ நடக்க சித்தமானால் நீ அழுகின்ற வேளையில் உன் கண்ணீர் துடைக்க அந்த ஆண்டவனின் கரம் வந்து முன்னிற்கும். அது அல்லாது அதர்ம வழியினை தேர்ந்தெடுப்பாயே என்றால் வழி மீது வழி வந்து உன் விழிகளில் கண்ணீரை ஊற்றெடுத்து கரை புரண்டு ஓடச் செய்யும். நாம் நம் வாழ்க்கை என்னும் ரதத்தில் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வேகத்தினை குறைக்க சிலர் வேகத்தடையாக பாதையின் குறுக்கே வருவார்கள். அத்தகு சந்தர்ப்பங்களில் புதிய உத்வேகத்தோடு புறப்படும் போதுதான் தடையாய் வந்த நபர்களை தகர்த்து எறிந்துவிட்டு சரியான பாதையில் திறமாக செல்ல முடியும். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன். நான் கூறியவைகளை மனதில் நிறுத்தி நீ உன் வாழ்வினை புதியதாக துவங்கு. உன் வாழ்க்கையில் தன்னிறைவையும் உன் செயலில் வெற்றியையும் இனி நான் உனக்கு தருவேன். இனி உன் வாழ்க்கையின் எல்லா வேளைகளிலும் உன்னோடு கூட இருந்து உன் செயல்களை ஆசீர்வதித்து வெற்றியாக்கி தருவேன். கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக இரு.